அழகர் மதுரையில் ஆற்றுல இறங்குறதே பெரிய அழகு. அது எப்படின்னா, மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் பெரிய விமர்சையாக நடக்குது. முதல்ல அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆண் இதுவாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கதை வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவனை சேர்ந்த பிறகு தான் மீனாட்சி அந்த இது அவங்களுக்கு அந்த ஆணவம், அந்த ஒரு அடக்கமான குணம் வருது. அந்த கல்யாணத்து கோலத்தில் தான் அவங்க அழகாக இருக்கு. அப்போது அண்ணன் அழகர் வராரு. தங்கச்சிக்கு பெருசாக அப்படியே கோடான கோடி செல்வங்கள், அப்படியே பட்டு பீதாம்பரங்கள், நகைகள் அப்படியே அப்படியே வருஷப்பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அழகர் போயிட்டே இருக்காராம். அப்போது வைகை ஆற்றை கடக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு செய்தி வருதான், மீனாட்சி திருக்கல்யாணம் தாலி கட்டிட்டாங்க, நடந்துருச்சுன்ற மாதிரி. அப்போது அவர் அங்கேயே நின்றுட்டாராம். இவங்களாம் நினச்சிக்கிறாங்க, மக்கள்லாம் நினச்சிக்கிறாங்க இவர் வந்து கோவப்பட்டுட்டார், தங்கச்சி வந்து அண்ணன் வர வரைக்கும் காத்தில்லைன்னு கோவப்பட்டார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. பட் அது இல்லை உண்மை. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம அந்த திருமண இதில் போயிட்டு கலந்துக்கிறப்போ நம்ம பக்கம் அந்த மக்களோட இது திரும்பிடும். ஆனால் நம்ம தங்கையோட திருக்கல்யாண கோலத்தை எல்லாரும் கண்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்றுட்டு அவங்க தங்கைக்கு அந்த பச்சை பட்டு ஒன்று எடுத்துகிட்டு போனார். அந்த பச்சை பட்டை வைகை ஆற்றுல நினச்சி, என் தங்கை இருக்கிற இந்த இடம் எப்பையும் செழிப்பாக இருக்கணும், எந்த காலமும் நல்லபடியாக இருக்கணும் இந்த நாடுன்னு சொல்லி பச்சை பசலாக இருக்கணும் அந்த மதுரை நகரன்னுட்டு அப்படி அவர் வந்து ஒரு வரம் கொடுத்தாராம். என் தங்கை இருக்கிற இந்த இடம் எப்போதும் செழிப்பாக இருக்கணும், பச்சை பசேல்னு நிறைஞ்சு இருக்கணும், பச்சை பசேல்னு இருக்கணும் இந்த நாடே அப்படின்னு அந்த பச்சை ஆடையை வைகை ஆற்றுல நினச்சிட்டு அவர் சொல்லிட்டு போனாராம். இப்போவும் கல்லழகர் அப்படியே அழகர் அந்த ஆற்றுல இறங்குற அந்த வைபவம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மீனாட்சிக்கு அப்படியே வருஷம் முழுசும் ஒவ்வொரு மாதமும் வைபவம் தான், ஒவ்வொரு விழா நடக்கும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சித்திரை திருவிழா இருக்குது. அதுக்கப்புறம் வர மாதங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழா தான், அவங்களுக்கு திருவிழா தான், திருக்கோலமாக இருக்கும் மதுரை நகரே. பார்த்திங்கன்னா மதுரை மல்லி ஃபேமஸ், மதுரை மல்லி ஃபேமஸ், மதுரை பன் பரோட்டா ஃபேமஸ், பரோட்டா சூரி அதில் தான் பேர் எடுத்தார். பரோட்டாவுக்கு பெயர் போன இடம் அது, தூங்கா நகரம்னு கூட சொல்லுவாங்க மதுரையை. எந்த நேரம் போனாலும் அந்த நகரில் பார்த்திங்கன்னா அவ்வளவு கடைகள் இருக்குமா. சாப்பாடுன்னு அங்கே அலைய வேண்டாம், எதுக்குமே பார்த்திங்கன்னா எந்த நேரமும் அந்த மதுரை மாநகர் அவ்வளவு எப்பயும் தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. எந்த நேரமும் ஹரிபரின்னு தான் இருக்கும் அந்த மதுரை மாநகர். அப்படி அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த மதுரை மாநகரே செழிப்பாகவும் அப்படியே சீரும் சிறப்புமாக தான் இருக்குது. மதுரை மீனாட்சியை பார்த்தா அப்பப்பப்பப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் யார் ஆட்சி, மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, சிதம்பரம்னா நடராஜர், அங்கே ஆணாட்சி, அதே மதுரைனா மீனாட்சி ஆட்சி. அதனால தான் மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் அந்த நேரத்துக்கு அமைதியாக இருந்துட்டு அப்புறம் சொல்ல வேண்டிய நேரத்துக்கு சொல்கிறப்போ அந்த குடும்பம் தார்மீகமாக
நல்லபடியாக போகும். நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஆதர்ஷ தம்பதிகளாக இருப்பாங்க. எப்படி எவ்வளவு இருக்குது இல்லைங்களா? வயசானவங்கள இப்போ கூட பார்க்குறோம்மா, ஒரு ரோட்டில் போகிறப்ப அந்த தாத்தாவே நடக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டியை கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போவார். அதையெல்லாம் பார்க்க எவ்வளவு ஆசையாக இருக்கும். அந்த கணவனுக்கு அந்த மனைவி கட்டுப்பட்டவள், அந்த கணவன் அந்த மனைவி சொல்படி நடக்கிறவள். அப்படி ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுல தான் அந்த இது இருக்குது. ஆனால் சில ஆண்கள் இப்படியே நின்னா, இப்படித்தான், இப்படி இறங்க மாட்டேன்னு எல்லாத்துக்கும் நின்னா வாழ்க்கையில் முடியாது. எல்லாருமே பாருங்களேன், எந்த ஒரு ஆண் வீட்டில் விட்டு கொடுக்குறானோ, அவன் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறானோ, அவன் வெளியில் பேரும் புகழும் இருப்பான். அதே அப்படியே ரொம்ப ஆட்டி படைக்கணும்னு நினச்சா அவன் வெளியில் ஒன்றும் மதிப்பு இருக்காது. பொண்டாட்டிக்கிட்ட காமிக்கணுன்றது கிடையாது உங்கள் சீரும் சிறப்பும். அதை உங்களுக்கு வெளியில் எப்படி மரியாதை இருக்குன்றது அந்த பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது. ஒரு ஆண் எல்லாம் நம்ம வரலாற்றிலேயே எவ்வளவு பெரிய ஆண்மகனாக இருக்கட்டும், எவ்வளவு அரசனாக இருக்கட்டும், அவங்க நாட்டையே ஆளட்டும், ஆனால் அந்த மனைவி கிட்ட அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. மனைவியை தங்கமாக தாங்குவாங்க. அப்படி மனைவி கிட்ட விட்டு கொடுத்து, மனைவி கிட்ட பணிஞ்சு, மனைவி கிட்ட தோக்கிறது, அதுவும் ஒரு மனைவி கிட்ட தோக்குறவன் வெளியில் அப்படி ஒரு மதிப்பு கிடைக்கும் அவனுக்கு. வீட்டில் தோக்குறவன் கெட்டு போக மாட்டான். நல்ல கணவன் தான் பேர் கிடைக்கும் இல்லையா? நல்ல கணவன் அவன். அவங்க மனைவியை அவர் தாங்குன்னு தாங்குவார், அப்படின்னு தான் பேர் கிடைக்கும். ஆனால் வெளியில் அவருக்கு ராஜ உபசாரமாக இருக்கும், பெரிய பதவிகள் வகிப்பாங்க. இருந்தாலும் வீட்டில் மனைவி கிட்ட தோற்று போகிற ஆண் தான் வெளியில் ராஜபோகமாக இருப்பாங்க. அந்த நல்ல மதிப்பு இருக்கும். அதுதானே முக்கியம்.